எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 3வது நாளை எட்டியுள்ளது. தங்கச்சி மடத்தில் உள்ள அற்புத இயேசு ஆலயம் முன்பு நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் வந்து உறுதியளித்தால் மட்டுமே உயிரிழந்த மீனவர் உடலை வாங்குவோம் என்று மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இந்திய கடல் பகுதியில்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்று இலங்கை கடற்படை தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மீனவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நடத்தி வரும் நெடுவாசல் பகுதி மக்களின் போராட்டம் இன்று 22வது நாளை எட்டியுள்ளது. தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு ONGC நிறுவனம் சார்பில் இடங்களை தேர்வு செய்து திட்டத்தை செயல்படுத்த முயற்சித்து வருகிறது. முதற்கட்டமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குழாய் பதித்து சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 21 நாட்களாக நெடுவாசல் பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இப்போராட்டத்தில் கிராம மக்களுடன் அரசியல் கட்சித் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் இணைந்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடுவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நெடுவாசல் பகுதி மக்களின் போராட்டம் இன்று 22வது நாளை எட்டியுள்ளது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி டெல்லியில் திமுக மகளிர் அணியினர் போராட்டம் நடத்தவுள்ளதாக அதன் செயலாளர் கனிமொழி அறிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் திமுக மகளிர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அணியின் செயலாளர் கனிமொழி கலந்து கொண்டார். பின்னர் பேசிய அவர், தமிழகம் திசை தெரியாத காடாக உள்ளதாகவும் தமிழகத்தில் தேர்தல் எப்போது வரும் என மக்கள் காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். கோடை சீசனுக்காக குன்னூர் காட்டேரி பூங்காவில் 1,30,000 மலர் நாற்றுகள் நடவும் பணி தொடங்கியது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நடப்பது வழக்கம். சீசனையொட்டி நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குன்னூர் காட்டேரி பூங்காவுக்கு வந்து செல்வார்கள். இந்நிலையில் சாரல் மழை பெய்து வருவதால் காட்டேரி பூங்காவில் 1,30,000 நாற்றுகள் நடும் பணி தொடங்கியது. அதன்படி மேரிகோல்ட், பால்சம், ரோஜா, சால்வியா உள்ளிட்ட 18 வகையான மலர்கள் நடப்பட்டு வருகின்றன. சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தோட்டக்கலை துறையினர் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். குன்னூர் சுற்றி பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். நல்ல க்ரீனாக ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போவே சீசன் இப்படி இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே 1,00,000 நாற்று வேறு நட்டுருக்காங்க. இன்னும் 2 மந்த் மே ஏப்ரல் அந்த சீசனில் செமையாக இருக்கும். இப்போவே பிளான்ட் பண்ணங்காட்டி அடுத்த டைமில் பூவெல்லாம் நல்லா பூத்து குலுங்கும். இன்னும் சீசன் பெட்டராக இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். தமிழக அரசு சொட்டு நீர் பாசனத்துக்காக மானியம் வழங்குகிறது என வேளாண் துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் பருவமழை பொய்த்ததால் பெரும்பாலான மாவட்டங்களில் வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் கடலூரில் வறட்சி பாதித்த பகுதிகளை வேளாண் துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து விவசாயிகளுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ககன்தீப் சிங், தமிழகத்தில் வறட்சி நிலவி வருவதால் அதிக நீர் தேவைப்படும் சம்பா பயிர்கள் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். தென்னை, சோளம், கரும்பு போன்ற பயிர்களை பயிரிடும் விவசாயிகள் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ககன்தீப் சிங் பேடி கேட்டுக் கொண்டார். சிறு குறு விவசாயிகளுக்காக சொட்டு நீர் பாசன திட்டத்தின் கீழே ட்ரிப் இரிகேஷன் இருந்தாலும் சரி, அல்லது பயிர் வகைகளுக்காக ரெயின் கன் அல்லது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது சிறு குறு விவசாயிகளுக்காக 100% மானியம் தமிழ்நாடு அரசால் இந்த சொட்டு நீர் பாசன திட்டத்தின் கீழே கொடுக்கப்பட்டு வருகின்றது. பெரிய விவசாயிகளுக்காக 75% மானியம் இதில் கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஸோ குறிப்பாக தற்போது வறட்சியான சூழ்நிலை இருக்கும்போது விவசாயிகள் யார் யார் போர் வச்சுருந்தாங்களோ அவங்க தண்ணி சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். தமிழக மீனவரை சுட்டுக் கொலை செய்த இலங்கை கடற்படையைச் சேர்ந்தவர்களை கைது செய்து இந்திய சிறையில் அடைக்க வேண்டும் என்று தேசிய மீனவர் பேரவை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய மீனவை பேரவை அமைப்பின் தலைவர் இளங்கோ, ராமேஸ்வரம் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்துக்கு தங்கள் கடற்படை வரவில்லை என்று இலங்கை அரசு தெரிவித்துள்ளது என்றும், மீனவர் உடலிலிருந்து AK-47 ரக துப்பாக்கி தூட்டா எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ராமேஸ்வரம் மீனவர் உயிரிழப்புக்கு காரணமானவர்களை கைது செய்து
இந்திய சிறையில் அடைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள இளங்கோ, இவ்விவகாரம் தொடர்பாக சர்வதேச மனித உரிமைகள் ஆணையத்திடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். சர்வதேச மனித உரிமை ஆணையத்தில் சம்பந்தமாக நாங்கள் புகார் செய்வோம். உடனடியாக இந்திய அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இலங்கை அரசு இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இது போன்ற உயிர் இழப்புகளை நாங்கள் இனிமேல் பொறுத்துக்கொள்வதற்கு மீனவர்கள் தயாராக இல்லை. நாளைய தினம் நாகப்பட்டினத்தில் இந்த 6 மாவட்ட மீனவருடைய ஒருங்கிணைந்த கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தில் மேல் நடவடிக்கை பற்றி முடிவெடுக்கிறோம். குளித்தலை அருகே வீசிய சூறைக்காற்றால் 30,000 வாழைகள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள நச்சலூர், மாடுவிழுந்தான்பாறை, குறிச்சி, கவுண்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 5,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்திருந்தனர். இந்நிலையில் திடீரென வீசிய சூறைக்காற்றால் வாழைகள் வேருடன் முறிந்து சேதமடைந்தன. இதனால் தங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். அரியலூர் அருகே உள்ள நடுவலூரில் 8 ஆண்டுகளுக்கு பின்பு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் விதமாக சமீபத்தில் தமிழக சட்டமன்றத்தில் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து அலங்காநல்லூர், அவனியாபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஜெயங்கொண்டம் அருகில் உள்ள நடுவலூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் ஆர்வமுடன் நடக்கினர். இப்போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகளும் 150 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். முடிவில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பெண்கள் போதிய பிரதிநிதித்துவத்தை பெறவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் பெண் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், பெண்கள் பல்வேறு உரிமைகளை பெற்றிருப்பதாகவும், ஆனால் போதிய பிரதிநிதித்துவத்தை பெறவில்லை என்றும் தெரிவித்தார். பெண்கள் உரிமைக்காக போராடிய பெரியார், அம்பேத்கர் போன்றவர்களை போற்ற வேண்டும் எனவும் தொல் திருமாவளவன் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. செய்யாறு பகுதியைச் சேர்ந்தவர் கோபால். இவர் தமது மகனுக்கு நிச்சயதார்த்தம் முடித்துவிட்டு கலசப்பாக்கத்தில் இருந்து செய்யாறுக்கு குடும்பத்துடன் வேனில் திரும்பிக் கொண்டிருந்தார். எட்டுவாடி கூட்டுரோடு அருகே வந்தபோது அந்த வழியாக வந்த தனியார் பேருந்தும் வேனும் மோதிக்கொண்டன. இதில் வேனில் பயணம் செய்த திருநாவுக்கரசு, மணி, லோகநாதன், கமலா, கோபாலின் மனைவி சரோஜா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்தவர்கள் போலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி மேலும் ஒரு பெண் உயிரிழந்தார். இதனால் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. தனியார் பேருந்து அதிவேகமாக வந்ததே விபத்துக்கு காரணம் என்று வேனில் வந்தவர்கள் தெரிவித்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். மோட்டார் சைக்கிள் மீது பேருந்து மோதிய காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சென்னை ஈஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகரைச் சேர்ந்தவர் சஜ்ஜன். இவர் தனது நண்பர் லோகேஷுடன் இருசக்கர வாகனத்தில் கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்றார். அப்போது சாலையின் எதிர் திசையில் சென்று மற்றொரு இருசக்கர வாகனத்தில் மோதியதால் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அந்த நேரத்தில் பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து சஜ்ஜன், லோகேஷ் மீது ஏறியது. இதில் படுகாயமடைந்த 2 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்களை வெளிக்கொண்டு வர நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். சென்னை ராஜரத்ன மைதானம் அருகே OPS அணியைச் சேர்ந்த மதுசூதனன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன், முன்னாள் அமைச்சர் பொன்னையன் உள்ளிட்ட பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். போராட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் எந்தவித விசாரணைக்கும் தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனது பெயரை இணைத்திருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்த பன்னீர்செல்வம் அதனை திரும்பப் பெறாவிட்டால் வழக்கு தொடரப்படும் என்றும் கூறினார். என்ன சொல்றாருன்னா, நீதி விசாரணைக்கு அமைத்தால் முதலில் பன்னீர்செல்வத்தை தான் விசாரிக்க வேண்டி வரும் என்று சொல்றார். நான் தானப்பா சொல்றேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி, நான் தானே சொல்றேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி.
நீதி விசாரணை வேண்டும் என்று, அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிபிஐ விசாரணை வந்தால்தான் அந்த மரணத்தில் இருக்கின்ற புதைந்திருக்கின்ற உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். பதவி இல்லாததால் ஏற்பட்டுள்ள மனவிரக்தி, மனக்குழப்பத்தால் தான் ஓ பன்னீர்செல்வம் இப்படி அவதூறு பேசி வருவதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆதாரமற்ற வகையில் பேசியதால் தான் சிகிச்சை அறிக்கை மக்கள் முன்னால் வைக்கப்பட்டது என்றும், உண்மை என்ன என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜெயலலிதா சிகிச்சை குறித்து வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் மனசாட்சிதான் பதில் சொல்ல வேண்டும் என்று பேசிய விஜயபாஸ்கர், ஜெயலலிதாவின் மரணம் வேதனை என்றால் அதனை கொச்சைப்படுத்துவது மேலும் வேதனை அளிப்பதாக கூறினார். பதவி இல்லை என்ற காரணத்தினாலே இன்றைக்கு அவருக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டுள்ளது. விரக்தியான ஒரு மனநிலையிலே அவர் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. விரக்தியின் மனநிலையிலே, விரக்தியின் விளிம்பிலே இருக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மைக்கு நிகராக எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. உண்மைக்கு நிகராக எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. எத்தனை கருத்துக்களை எத்தனை பேர் எத்தனை முறை எப்படியெல்லாம் சொன்னாலும் கூட உண்மை ஒருபோதும் மாறாது. ஜெயலலிதாவின் மரணம் குறித்து ஓபிஎஸும் அமைச்சர் விஜயபாஸ்கரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டுவதால் இதன் பின்னணியில் ஏதோ நடந்திருப்பதை அறிய முடிகிறது என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் நேற்று நடைபெற்றது. இதில் திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில், ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது திமுகவின் கொள்கை அல்ல எனவும், அது மக்கள் தொண்டாற்றுவதற்கான கருவி என்றும் கூறினார். ஜெயலலிதாவின் மரணம் பற்றி ஓ பன்னீர்செல்வமும் அமைச்சர் விஜயபாஸ்கரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டுவது இவ்விவகாரத்தின் பின்னணியில் ஏதோ நடந்திருப்பதை அறிய முடிகிறது எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி தரார். என்ன பேட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் ஓபிஎஸ் தான், ஆக அவரை தான் முதல்ல விசாரிக்கணும் அப்படிங்கிறார். ஓபிஎஸ்ஐ கேட்டால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தான், எனவே அவரிடத்தில் தான் விசாரணை நடத்தணும் அவரு சொல்றார். இன்று டெல்லியில போய் விஜயபாஸ்கர் போயிருக்காரு. டெல்லியில பத்திரிகை நிமிஷம் கொண்டு அங்க பாருங்க, நம்ம மானம் இங்கெல்லாம் போய் பறக்குது பாருங்க டெல்லியில. நவீன இந்தியாவில் பாலின பாகுபாட்டுக்கு இடம் இல்லை என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சாதனைகளை புரிந்த பெண்களுக்கு நாரி சக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 31 சாதனை பெண்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி விருதுகளை வழங்கி கௌரவித்தார். பின்னர் அவர் பேசியபோது, நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என நமது நாட்டு பெண்கள் கருதும் நிலை இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்குபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றார். நவீன இந்தியாவில் பாலின பாகுபாட்டுக்கு இடமில்லை எனவும், ஒருங்கிணைந்த முன்னேற்றமே அரசின் இலக்கு என்றும் பிரணாப் முகர்ஜி குறிப்பிட்டார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடந்த வருடாந்திர தெப்ப உற்சவத்தில் சீதா ராமர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாத பௌர்ணமிக்கு முன்னதாக வருடாந்திர தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு தெப்ப உற்சவத்தையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சீதா, ராமர், லட்சுமணர் ஆகியோர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனைத் தொடர்ந்து 2வது நாளான இன்று ருக்மணி கிருஷ்ணரும், 3வது நாளான நாளை மலையப்ப சுவாமி தெப்பத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளனர். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.